கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைநிலை அமைப்பான மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கிற மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாட்டில் முன்மொழியப்படும் தீர்மானங்கள். தீர்மானம் எண் 1, அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 47 கூறியுள்ளவாறு மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிப்பு செய்ய வேண்டும். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 47 அரசு தனது மக்களின் ஊட்டச்சத்து மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் மற்றும் பொது சுகாதாரத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றை தனது முதன்மை கடமைகளாக கருதும். குறிப்பாக மருத்துவ நோக்கங்களுக்காகவன்றி போதை தரும் பானங்கள் மற்றும் உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்கும் மருந்துகள் ஆகியவற்றின் நுகர்வுக்கு தடையை கொண்டு வர அரசு முயற்சிக்கும் என்று கூறுகிறது. இதன் அடிப்படையிலேயே சுதந்திரத்திற்கு பிறகு அமைந்த காங்கிரஸ் அரசு மதுவிலக்கு விசாரணை ஆணையம் ஒன்றை அமைத்தது. இந்தியா முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கான பரிந்துரைகளை அந்த ஆணையம் அளித்தது. அதன் பிறகு நீதிபதி தேக்சந்த் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பெற்றது. அதுவும் தனது பரிந்துரைகளை அரசுக்கு அளித்தது. அப்போது இருந்த காங்கிரஸ் தலைமையிலான இந்திய ஒன்றிய அரசின் இந்த முயற்சிகளுக்கு மாநில அரசுகள் ஒத்துழைக்காததால் அந்த முயற்சிகள் கைவிடப்பட்டன. அதன் பிறகு மாநில அரசுகள் மதுவிலக்கை ரத்து செய்து சட்டம் இயற்றி மதுக்கடைகளை திறந்தன. இது அரசமைப்பு சட்டத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு எதிரானதாகும். சட்டத்தின் அடிப்படையிலோ அல்லது பொதுவான வகையிலோ அரசு எடுக்கும் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் நியாயமானதாகவும் பொது நலனை அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டும். தனது நடவடிக்கை நியாயமாகவும் பொதுநலனுக்கு உதவுவதாகவும் இருக்கிறதா என்பதை தீர்மானிப்பதற்கு அரசமைப்பு சட்டத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உகந்ததாக அது உள்ளதா என்ற அளவுகோலை மாநில அரசு பயன்படுத்த வேண்டும் என கஸ்தூரிலால் எதிர் ஜம்மு காஷ்மீர் அரசு வழக்கில் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. அவ்வாறு பார்க்கும்போது மதுவிலக்கை ரத்து செய்வதென்பது பொது நலனுக்கு உகந்ததல்ல என்பதோடு நியாயமற்றதும் ஆகும். எனவே இதனை ஒன்றிய அரசு அனுமதிக்கக்கூடாது. தேசிய மதுவிலக்கு கொள்கையை இயற்றுவதன் மூலமே மதுவிலக்குக்கு எதிரான மாநில அரசுகளின் நடவடிக்கைகளை தடுக்க முடியும். எனவே அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 47 கூறியுள்ளவாறு மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிப்பு செய்து சட்டம் இயற்ற வேண்டுமென இந்திய ஒன்றிய அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. தீர்மானம் எண் 2, தோழர்கள் பத்திரிகையாளர்களுக்கு தயவுசெய்து மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநில அரசுகளுக்கு சிறப்பு நிதி வழங்கிட வேண்டும். தீர்மானம் எண் 2, மாநில அரசுகள் வருவாய் பற்றாக்குறை காரணமாகவே மதுக்கடைகளை திறப்பதாக கூறுகின்றன. குறிப்பாக ஜிஎஸ்டி வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்த பின்னரே மாநில அரசுகளின் வரி வருவாய் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக வழங்கப்பட்டு வந்த ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையை 2022ஆம் ஆண்டுடன் ஒன்றிய அரசு நிறுத்திவிட்டது. ஆனால் 2023இல் 1,45,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி இழப்பீட்டுக்கான செஸ் வரியை ஒன்றிய அரசு வசூலித்து கொண்டது. 2024ஆம் நிதியாண்டில் 1,51,000 கோடி ரூபாயை வசூல் செய்ய திட்டமிட்டுள்ளது. மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தினால் மாநில அரசுகள் கடுமையான நிதி பற்றாக்குறைக்கு ஆளாக நேரிடும். அந்த நிலையை தவிர்ப்பதற்கு
தற்போது ஒன்றிய அரசால் வசூலிக்கப்படும் ஜிஎஸ்டி இழப்பீட்டு செஸ் வரியை மதுவிலக்கு இழப்பீட்டு செஸ் வரியாக வசூலித்து அத்தொகை முழுவதையும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநிலங்களுக்கு பிரித்தளிக்க இந்திய ஒன்றிய அரசு முன்வர வேண்டுமென இம்மாநாடு வலியுறுத்துகிறது. தீர்மானம் எண் 3, மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி பகிர்வு வேண்டும். கூடுதல் நிதி பகிர்வு அளிக்க வேண்டும். தம்பி, இந்த இடது பக்கத்தில் இருக்க தம்பி, நாற்காலியை தூக்காதீங்க. அந்த பேரிகார்டு வந்து தாண்டி குதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க தயவுசெய்து. பெண்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, டவரில் ஏறி நிற்கிறவங்களாம் கீழே. தம்பி, தீர்மானம் எண் 3, மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி பகிர்வு அளிக்க வேண்டும். அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 280 அடிப்படையில் மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு எத்தனை சதவீதம் செய்யப்பட வேண்டும் என்பதை அதற்காக அமைக்கப்படும் நிதிக்குழுவே தீர்மானிக்கிறது. தற்போது 16வது நிதிக்குழு இந்த சதவீதத்தை முடிவு செய்வதற்கான பணியில் ஈடுபட்டுள்ளது. மாநிலங்களுக்கு நிதி பகிர்வை தீர்மானிக்கும் போது மாநிலங்களுக்கான வருவாய், மக்கள் தொகை, நிலப்பரப்பு, வனவளம், சுற்றுச்சூழல், கட்டமைப்பு வசதி, நிதி மேலாண்மை, மக்கள் தொகை கட்டுப்பாடு, வரி வசூலிப்பதில் காட்டும் அக்கறை ஆகிய அம்சங்களின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு தீர்மானிக்கப்படுகிறது. அந்த அம்சங்களோடு மதுவிலக்கு என்பதையும் சேர்த்து மதுவிலக்கால் வருவாய் பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி பகிர்வை செய்வதற்கு 16வது நிதிக்குழுவுக்கு ஒன்றிய அரசு வழிகாட்டுதல் அளிக்க வேண்டும் என்று இந்த மாநாடு வலியுறுத்துகிறது. போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு நிதி உதவி அளிக்கும் திட்டம் ஒன்றை இந்திய ஒன்றிய அரசு செயல்படுத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் மிக குறைந்த நிதியே மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிறது. அதிலும் கூட தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை செய்யப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு அளித்துள்ள புள்ளி விவரத்தின்படி 2020-21 ஆண்டில் 20,21,000 ரூபாய் மட்டுமே ஒன்றிய அரசால் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மற்ற ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு அந்த நிதி அளிக்கப்படவே இல்லை. தமிழ்நாட்டுக்கு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 50 கோடி ரூபாயாக இந்த நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும் என இம்மாநாடு இந்திய ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்கிறது. 4, மதுவிலக்கு விசாரணை ஆணையம் ஒன்றை அமைத்திட வேண்டும். 1954 ஆண்டு டிசம்பர் திங்கள் 16ஆம் நாள் இந்திய அரசின் திட்டக்குழு சார்பில் மதுவிலக்கு விசாரணை குழு அமைக்கப்பட்டது. திரு ஸ்ரீமன் நாராயணன் என்பவர் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழு 1955 செப்டம்பர் 10ஆம் நாள் அன்று தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. மதுவிலக்கு விசாரணை குழுவின் பரிந்துரைகளின்படி திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு 1958ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் நாள் முதல் நாடு முழுவதும் பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் அது கைகூடவில்லை. மீண்டும் ஒன்றிய அரசின் சார்பில் நீதிபதி தேக்சந்த் தலைமையில் ஒரு குழுவை நியமித்தார்கள். அந்த குழு நாடெங்கும் ஆய்வு செய்து சுமார் 1200 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை அளித்தது. அதன் அடிப்படையில் 1970ஆம் ஆண்டுக்குள் முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டுமென இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் வரி வருவாய் வேண்டும் என்ற காரணத்தை சொல்லி மாநில அரசுகள் கள்ளு மற்றும் சாராய கடைகளை திறந்தன. அதன் பின்னர் இந்திய ஒன்றிய அரசு மதுவிலக்கு கொள்கையை கிடப்பில் போட்டது. 70 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இப்போது மதுவினால் ஏற்படும் கேடுகள் அதிகரித்துள்ளன. மனித வளம் தேசிய அளவில் வெகுவாக பாதிக்கப்பட்டு வருகிறது. இது தேசத்துக்கே நேரும் பேரிழப்பாகும். எனவே இது குறித்து விரிவாக ஆய்வு செய்து தேசிய அளவிலான மனிதவள பாதிப்பை மதிப்பீடு செய்வதற்கு ஏதுவாக மீண்டும் மதுவிலக்கு விசாரணை ஆணையம் ஒன்றை இந்திய ஒன்றிய அரசு அமைத்திட வேண்டும் என இம்மாநாடு வலியுறுத்துகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.